அசிங்கமான கேள்வியில் ஏன் கேட்டுனுங்கிற? அதுவும் அறிவாளி மாதிரி ஏன் நடிக்கிற? ஏன் நீ கொண்டாடல? உன்னால் ஏன் இன்பமாக இருக்க முடியல? ஒரு 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 கஷ்டமும் இல்லாமல் ஒருத்தனை ஏன் ஒத்துக்க முடியல உன்னால்? ஏன் நிறைய கேள்விகளும் தலையை ஏன் வருந்தது உனக்கு? அப்போ பாவம் இல்லையா? நான் இன்னும் கற்றுக் கொடுத்தாருன்னா ஏற்கனவே நீ பாவப்பட்டுக்கிற. நான் ஒன்று சொல்லி கொடுத்தா என்ன ஆகும்? இன்னும் பாரத்து மேலே பாரம் இல்லையா? சுமையை நான் இறக்கலான்னு பார்க்குறேன். அடடே நீ கற்றுக்கிறதெல்லாம் விட்டு சந்தோஷமா இருக்கு சொல்ல வந்துக்கிறேன். நீ இப்போ என்ன செய்கிற? என்னை பார்த்து மேலே எதனா இருந்தால் சொல்லி கொடுங்க சார், எப்படி கற்றுக்குதுன்ற. இன்னொரு பேக் இருந்தால் கொடுங்க. ஏற்கனவே மூட்டை முதுகு ஃபுல்லாக வச்சுக்கிறேன், கையில் தான் வர மாட்டுக்கிறேன். அது மாட்டுக்கின்னு சார் இந்த வாழ்க்கையை நான் எப்படி ருசிக்கிறது? நான் இன்னொரு பெட்டி எடுத்து கொடுத்தேன், எங்கே வச்சுப்பேன்? இப்போ தலையிலே வச்சுக்கிறேன், 4 அடுக்கு பானை, கையிலே தோல்ல அங்கே எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறேன். இப்போ எங்கன்னா இருக்குதான்னு பார்க்குறேன், உன்னை எங்கன்னா வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி தான் உனக்கு சாமியாரெல்லாம் கற்றுக் கொடுத்துனுக்குறான். இன்னும் உனக்கு பாரத்தை ஏற்ற பார்க்குறான். நான் தான் உங்களுக்கு சொன்னுக்கிறேன், சந்தோஷமாக இரு. யாரை பார்த்தாலும் வாழ்க்கை வேண்டுக்கான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு குட் மார்னிங் சொன்னால் குட் மார்னிங் சொல்லு, வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்லு, நமஸ்தே சொல்லணுன்னா நமஸ்தே சொல்லு, ஹாய் சொல்லணுன்னா ஹாய் சொல்லு, டாய் சொல்லணுன்னா டாய் சொல்லு. விதவிதமாலாம் என்ன பண்ணிக்கா வணக்க முறைய சொல்லிக்கோ. வெறும் கண்களை மட்டும் பாரு, இல்லை கண்ணு அடி. எல்லாருக்கிட்டையும் போய் ஐ லவ் யூ சொல்லுங்கிறான். கண்ணில் சிக்காதவோ காதலியா சிக்குவான்னு. கண்ணும் கண்ணும் கலந்து இன்பம் கொண்டாடுதே, எண்ணம் போலே இங்கு வந்தாடுதே. அப்போ கண்களால் கூட நம்ம என்ன பண்ணலாம்? ருசிச்சிக்கலாம் தானே. இப்போ சொல்லுங்க, வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது? யாருக்கிட்டையும் போய் ஏன் அந்த ஆளுக்குன்னா நான் திரும்ப சொல்லிடுவான். என்ன ஆகிடும்? உங்கள் மத புக்கு, உங்கள் போதனை புக்கெல்லாம் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குது? கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குது. கொண்டாடுன்னு இப்படி கொண்டாடுன்னு அது பேர் கொண்டாட்டமா? அந்த விவேக் சொல்லி தர டான்ஸ் ஆடும்போது 1 2 3 இந்த காலத்துக்கு அல்மா இன்னொரு 1 2 3 இந்த காலத்துக்கு ஊந்துவீங்க மசரா தான் டான்ஸ்ன்றான். புரியுதா? எப்படி கொண்டாடணும்? இப்போ யாருக்கிட்டையும் இந்த கேள்வியை தயவு செய்து கேட்காதீங்க.